இந்த வீடியோவில் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 2-year B.Ed ப்ரோக்ராம் செமஸ்டர் 1 லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம் சப்ஜெக்டில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கடந்த 5 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். எந்த கொஸ்டின்ஸ் திருப்பி கேட்டிருக்காங்க, ஒரே கொஸ்டின் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க வெவ்வேறு எக்ஸாம்ஸில், அதே மாதிரி ஒரே கொஸ்டினை வந்து வேறு என்ன வேரியேஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் நிறையா கொடுங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகிறது பெட்டர். யூனிட் 1 கான்செப்சுவலைசேஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம். இதில் என்ன 5 மார்க்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, டிஸ்கஸ் த கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம். ஸோ இது வந்து 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கடந்த 5 எக்ஸாமில். ஹவு லாங்குவேஜ் இஸ் ரிலேட்டட் டு திங்கிங், எக்ஸ்பிளைன். Describe the principles of language across the curriculum. Explain the importance of plurilingualism. இந்த கொஸ்டினுக்கு வந்து பெருசாக செப்பரேட்டாக டாபிக் இருக்காது, பட் இன்ட்ரடக்ஷனில் ப்ளஸ் அங்கங்கே சில இடங்களில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம ஆன்சர் ஃப்ரேம் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து 10 மார்க்ஸ் பார்த்தா இதுவும் அப்படி தான், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் திருப்பி கேட்டிருக்காங்க. மீது எல்லாமே வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் கொஸ்டின் பார்த்தா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம். இது 2 தடவை கேட்டிருக்காங்க. வேறு மாதிரி எப்படி கேட்கலான்னா, அனலைஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், இல்லை டிஸ்கிரைப் கேட்கலாம். ஸோ கீ வந்து அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம். இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க, இதில் வந்து டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் மென் பை லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம்? ஹைலைட் தி நீட், இம்பார்ட்டன்ஸ், கோல்ஸ், எய்ம்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். ஸோ இதுலேயும் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் இருக்குது. ஆனால் இதோட சேர்த்து வாட் இஸ் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், அதோட நீட் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, எய்ம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே சில டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். Human activity involves language, which is a unique mode of communication. Explain the above with special reference to modes of human activities involving language. ஸோ இதில் வந்து ஒரு 6-7 லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ரீடிங், லிசனிங், ரைட்டிங், அது எல்லாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி இது ஆன்சர் எழுதணும். அடுத்து, டிஸ்கிரைப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் திங்கிங். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஹவு லாங்குவேஜ் இஸ் ரிலேட்டட் டு திங்கிங் கேட்டிருக்காங்க. 10 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் LAC and the difficulties in implementing. இந்த டாப்பிக்கும் புக்கில் இருக்குது. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெகிரேட் கரிக்குலம். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் பர்சனல் அண்ட் பெடகாகிக்கல் இன்டெகிரேஷன் அக்ராஸ் தி கரிக்குலம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னு எதுவும் இல்லை. ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 அகடமிக் அண்ட் சோஷியல் லாங்குவேஜ். 5 மார்க்ஸில் பார்த்தா டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ இது 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வேறு எப்படி கேட்கலான்னா, ரைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் கேட்கலாம். அடுத்து, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். அடுத்து, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் டிரான்சாக்ஷனல் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் டெக்ஸ்ட். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் CALP ஸ்கில்ஸ் அண்ட் BICS ஸ்கில்ஸ். அடுத்து 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, illustrate the strategies for enhancing language proficiency. ஸோ இது 3 தடவை கேட்டிருக்காங்க. வேறு ஃபார்மில் என்ன கேட்கலான்னா, explain the strategies for enhancing language proficiency அல்லது how will you develop language proficiency. அடுத்து, list out the aims, objectives and importance of language. Enumerate the functions of language. Compare and contrast various stages of L1 and L2 acquisition. Home language and school language play a major role in the language development of children. Substantiate. Write elaborately on 6 functions of language. Nature of text structure. What is home language? State the characteristics of first language. Explain the nature of expository text, narrative text and transactional text. Explain the receptive and productive skills of language. Unit 3 integrated curriculum and language education. இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் பெருசாக இல்லை, எக்ஸப்ட் 10 மார்க்கில் ஒரு கொஸ்டின். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ மீன் பை இன்டெகிரேட்டட் கரிக்குலம். எக்ஸ்பவுண்ட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் கரிக்குலம். எக்ஸ்பவுண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிளைன் தான். அதை எக்ஸ்பவுண்டும் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன்டெகிரேஷன். எக்ஸ்பிளைன் ஹவு DCOIL's 4 C's of curriculum act as the founding principles of CLIL. ஸோ இதில் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் NCF 2005. ஸோ இது 2 தடவை கேட்டிருக்காங்க. வேறு எப்படி கேட்கலாம்னா, NCF எக்ஸ்பேண்ட் அண்ட் எலாபரேட் அப்படியும் கேட்கலாம். அடுத்து, எக்ஸ்பிளைன் த மோட்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டெகிரேஷன். டிஃபைன் கரிக்குலம் இன்டெகிரேஷன். எக்ஸ்பிளைன் அண்ட் டீடைல்ஸ் அபவுட் any 2 models of curriculum integration. Explain multidisciplinary and interdisciplinary curriculum integration. Compare the multidisciplinary and spiral modes of curriculum integration. Discuss COIL's 4 C's curriculum and its role in CLIL approach of language learning. ஸோ இது 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 10 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. கோர்ஸ் கண்டென்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் லாங்குவேஜ் லேர்னிங்.
explain about these teaching approaches. Explain the recommendations of NCF 2005 with reference to recognition of mother tongue in education. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆர் டிஸ்கிரைப் என்சிஎஃப்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் NCF 2005 வித் ரெஃபரன்ஸ் டு ரெக்கக்னிஷன் ஆஃப் மதர் டங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக அதுக்கான பாயிண்ட்ஸை மட்டும் உங்கள் NCFலேருந்து எடுத்து அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அந்த கொஸ்டினுக்கு. யூனிட் 4 தியரிஸ் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். இது எல்லாமே வெவ்வேறு தியரிஸு. ஸோ அதை பற்றி தான் அதில் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் பார்த்தா டிஸ்கிரைப் த கார்ட்டீசியன் தியரி ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன், எக்ஸ்பிளைன் த ஸ்கின்னர்ஸ் இமிடேஷன் தியரி ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன், ரைட் அ நோட் ஆன் ஷூமன்ஸ் அக்கல்ச்சுரேஷன் தியரி, எனுமரேட் கிராகன்ஸ் ஆர் கிராஷன்ஸ் மானிட்டர் தியரி. எதுவுமே ரிப்பீட் ஆகல, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு தியரி கேட்டிருக்காங்க. 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக 4 எக்ஸாமில் கேட்டிருக்கிறது வந்து இந்த வைகாட்ஸ்கீஸ் கல்ச்சுரல் டூல்ஸ் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங். அதையும் வெவ்வேறு ஃபார்மில் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த வைகாட்ஸ்கீஸ் கல்ச்சுரல் டூல்ஸ் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங் கேட்டிருக்காங்க. இல்லை ரைட் இன் டீட்டெயில் அபவுட் வைகாட்ஸ்கீஸ் கல்ச்சுரல் டூல்ஸ் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். இல்லை ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் Vygotsky's socio-cultural theory of cognitive development. Describe Vygotsky's cultural tools and techniques for language learning. So இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பட் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸ் தான். அடுத்து டிஸ்கஸ் சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி, ஆல்சோ பாயிண்டிங் அவுட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். இல்லைனா ஜஸ்ட் டிஸ்கிரைப் சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரின்னு கேட்கலாம். ஸோ 2 தடவை கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தா எக்ஸ்பிளைன் த பியாகட்ஸ் வியூஸ் ஆன் லாங்குவேஜ் லேர்னிங். யூனிட் 5 லாங்குவேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். 5 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஹவு ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஃபார் ரைட்டிங் இன் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் ஏரியா ஆர் டெவலப்ட் இன் சில்ட்ரன். இதே வேறு மாதிரி எப்படி கேட்குறாங்கன்னா ஹவ் வில் யூ டெவலப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் ஏரியாஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 எக்ஸாம்பிள் அது கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த bilingualism, எக்ஸ்பிளைன் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் டீச்சிங் த multicultural classroom, explain the comprehension skill strategies, list any 10 activities for developing writing skills for writing in specific content areas. 10 marks பார்த்தா discuss the need and importance of reading comprehension and comprehension strategy. 4 எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் வெவ்வேறு ஃபார்மில் கேட்டிருக்காங்க இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி மட்டுமே. வாட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்கில்ஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வித் சூட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இன் த கண்டென்ட் ஏரியா அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த ரீடிங் இன் த கண்டென்ட் ஏரியாஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரியும் கேட்கலாம். அடுத்தது டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ் இன் மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம். இதுவும் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வெவ்வேறு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் சேலஞ்சஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம்ஸ், what is bilingualism, how it differs from multilingualism, how these affects the education of students, list the challenges faced in teaching multilingual classroom. பேசிக்கில் அந்த டெஃபினேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பைலிங்குவலிசம்னா என்ன, மல்டிலிங்குவலிசம்னா என்ன, இது எப்படி ஸ்டூடெண்ட்ஸை இம்பாக்ட் பண்ணுது, இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் டீச்சிங்கில் அப்படின்னு பேசிக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேட்டா பாயிண்ட்ஸ் எழுதிட்டு சேலஞ்சஸையும் கவர் பண்ணி எழுதணும். வாட் யூ மீன் பை மல்டிலிங்குவலிசம், எக்ஸ்பிளைன் த சேலஞ்சஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ் இன் மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம். இதுவும் அதே தான். இதே கொஸ்டின் வந்து 5 மார்க்லேயும் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் டீச்சிங் த மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. 10 மார்க்கில் கேட்டால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. கடைசி கொஸ்டின் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் லாங்குவேஜ் ஃபார் ப்ரொமோட்டிங் லேர்னிங் அக்ராஸ் த சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் தான் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் சப்ஜெக்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. பட் அதே சமயம் மற்ற கொஸ்டின்ஸும் படிங்க. பட் ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு நல்ல டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா எழுதுவீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் தைரியமாக எழுதுங்க.